மர்மமாயா பாகம் ஒன்றின் தொடர்ச்சி. பாகம் 2. மகேந்திரனின் தூக்கத்தில் அலறும் சத்தத்தை கேட்டு திடுக்கிட்டு எழுந்த நண்பர்கள், எப்பாடே என்ன ஆச்சு என்றான் ரோஷன். போட்டோ போட்டோ என தன் சட்டை பையை காட்டினான். நாங்க உன்னை பயமுறுத்த பார்த்தா நீ எங்களையே பயமுறுத்துறியா என பாக்கெட்டில் இருந்த புகைப்படத்தை எடுத்து தூர வீசினான் மோகன். தூக்கி எறிந்த புகைப்படம் மூலையில் ஒரு மேஜையின் அடியில் ஓடி மறைந்தது. காலை எழுந்ததும் நேரம் ஆயிடுச்சு என வேக வேகமாக புறப்பட தயாராகி கொண்டிருந்தனர். 3ஆம் மாடியில் அவர்கள் அறை இருப்பதால் 2 மாடி இறங்கி வர வேண்டியிருந்தது. 2ஆம் மாடியில் இவர்களை தினமும் வம்புக்கு இழுக்கும் சிலர் நின்றிருப்பார்கள். இன்றும் நின்றபடி ஒரு வயதான பெரியவரை அவர்கள் துன்புறுத்தி கொண்டிருந்தனர். கைத்தடியை பறித்து கொண்டு கிண்டல் செய்து கொண்டிருந்தனர். நடக்க முடியாத பெரியவர் அவர்களை கெஞ்சி கொண்டிருந்தார். இதை கண்ட பிரவீன், ஏம்பா மகேந்திரன், யார் கூப்பிட்டாலும் கேட்காத மாதிரியே இறங்கி வா, திரும்பி பார்த்து எங்களை மாட்டி விட்டுடாதே என்றார் பிரவீன். சரி என்றவன் நேற்று இரவில் சட்டை பையில் இருந்த புகைப்படம் ஞாபகமாகவே நடந்து வந்தான். தம்பி இன்னும் கூப்பிட்டதும் திரும்பி பார்த்துட்டான். எல்லாம் போச்சு என்றார் ரோஷன். திரும்பாதேன்னு சொன்னேல என்றான் பிரவீன். சரி போலாம் வாங்க, அவனுங்க விடமாட்டானுங்க இன்னைக்கு நம்மள என்று சொன்னான் மோகன். முந்திக் கொண்டு முன்னே சென்ற இந்திரன், பிரதர் என்ன வேணும் என்றவனை இலேயே நறுக்கென்று கொட்டினர். ஆவென அலறினான் மகேந்திரன். வலி தாளாமல் ஒரே ஓட்டமாய் ஓடி அறைக்குள்ளே ஓடி மறைந்து கொண்டு ஓ என்று அழுதான். நண்பர்கள் அவன் பின்னாலே ஓடி வெளியே நின்று கதவை தட்டி கொண்டிருந்தனர். வெகு நேரம் அழுது கொண்டிருந்தவன் திடீரென தன் அழுகையை நிறுத்திவிட்டான். அறைக்குள் அழுது கொண்டிருந்தவனின் கண்களில் திடீரென கண்ணீர் நின்றுவிட்டது. முயற்சி செய்து அழுதும் பார்த்தான். கண்ணில் ஒரு சொட்டு கண்ணீர் கூட வரவில்லை. பையில் அந்த மர்ம புகைப்படம். அதிர்ந்து வெளியே ஓடி வந்தவன் கண் இமைக்கும் முன் 2ஆம் மாடியில் வம்பிழுக்கப்பட்டு கெஞ்சிய பின் அறைக்கு சென்ற பெரியவர் உடன் இளைஞரை போல ஓடி வந்தார். கிண்டல் செய்து கொண்டிருந்த அந்த வாலிபர்களை தன் தடியால் சுழற்றி அடித்தார். எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. திரும்பவும் ஒரே ஓட்டமாய் ஓடி ரூமுக்குள் போய் புகுந்து கொண்டார் அந்த பெரியவர். மகேந்திரன் மட்டும் பார்த்து பயந்து நிற்க மற்றவர்கள் சிரித்து கொண்டிருந்தனர். இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அவன் சட்டை பையில் உள்ள புகைப்படம். தினமும் காலை உணவை சாப்பிடும் நாயர் கடையை அடைந்தனர். கொட்டி கொண்டிருந்த நீர் சட்டென நின்றது. நேற்று தான் கேட்ட, இன்னைக்கு நாயர் தண்ணியை நிறுத்திட்டு இருக்காரே என்றார் மோகன். கையை மறுபடியும் தொட்டு பார்த்து கொண்டான். அன்றைய நாள் அவனுக்கு ஒரு புதுமையாக இருந்தது. பணியை முடித்துவிட்டு வெளியே வந்தவனை சுற்றி வட்டமிட்டது வண்ணத்து பூச்சி கூட்டம். என்னடா எங்களுக்கு தெரியாம தேன்கீன் எதுனா சாப்பிட்டியா என்றார் ரோஷன். சிரிப்பலை பொங்கியது. இல்ல, அவனை பூன்னு நினைச்சிருக்கோம் என்றார் மோகன். மறுபடியும் சிரிப்பலை. அவன் மட்டும் தன் சட்டை பையை தொட்டு பார்த்து கொண்டே இருந்தான். சிறிது நேரம் கடந்து சுடுகாட்டு பாதையை அடைந்ததும் வண்ணத்து பூச்சிகள் சிதறி சென்றன. சட்டை பையில் உள்ள புகைப்படம் அதிர தொடங்கியது. கையை வைத்து கெட்டியாக அதை பிடித்து கொண்டான். இருக்கும் விடுதிக்குள் நுழைந்ததும் சுற்றி வட்டமிட்டது ஒரு வளர்ப்பு நாய். ஏய் டாமி, யாருக்கிட்ட விளையாடுற? தெரிஞ்சவங்க மாதிரி விளையாடுற என கண்கள் தெரியாத ஒரு அம்மையார் கத்தியும் அவனை விடாமல் சுற்றி சுற்றி விளையாடியது. யாரு யாரு என அந்த அம்மையார் கேட்டுக்கொண்டே இருந்தார். இந்த விடுதிக்கு வந்திருக்கேன், என் பேரு மகேந்திரன் என அவன் கூறியதும் கட்டியிருந்த கயிறை வேகமாக இழுத்து கொண்டு உள்ளே சென்றார் அந்த கண் தெரியாத அம்மையார். ஒன்றும் புரியாமல் அறைக்குள் நுழைந்தான். அவன் பின்னகு ஒன்றின் பின் ஒருவராக அறைக்குள் நுழைந்தனர் பிரவீன், ரோஷன், மோகன். என்னப்பா மகேந்திரன், ஒரே குழப்பமா இருக்கிற மாதிரி தெரியுதே என்றதும், பேய் ஆவி இதை பத்திலாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்றார் மகேந்திரன். கிண்டல் பண்றதுக்கு நாங்க சும்மா சொன்னோம், நீ ஏன் அதை போட்டு மனசை போட்டு குழப்பிட்டே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை
என்றார் மோகன். அதுங்க நம்மளுக்கு நல்லது செய்யுமா என்றார் மகேந்திரன். நல்லதுதான் செய்யும், போதான் தெரியும் உனக்கு அதை பத்தி என்றார் பிரவீன். காலில் நடந்த நிகழ்வுகளை நண்பருக்கு எடுத்து கூறினான் மகேந்திரன். தன் சட்டை பையில் உள்ள புகைப்படத்தை எடுத்து காட்டினான். அவர்கள் சாதாரணமாக நினைத்தனர். திடீரென புகைப்படத்தில் இருந்து ஒரு அழுகையின் சத்தம். நால்வரும் 4 திசையில் சிதறி ஓடி கதவுகளும் ஜன்னல்களும் படபட என அடித்துக் கொண்டன. நால்வரும் 4 மூலையில் அமர்ந்து பயத்தின் உச்சத்துக்கே சென்றனர்.